தாகித்திருந்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவன் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மாலை வரையிலும் அவன் இது மாதிரியான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பயம் அவனுடைய உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். இல்லைன்னு நீங்க தனியே போய் அவன் எதனாலும் சாப்பிட்டு வரலாம். ஒரு பையன் என்ன செய்யானா, அவன்தான் மதசா பையன் வீட்டில் போய் என்ன செஞ்சாங்கன்னா நைஸாக போய் அவன் அம்மா உட்காந்துருக்கான். சமையல் கட்டில் போய் தண்ணியை நல்லா செய்யலாம், சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வரான். அவன் அம்மா சத்தம் போடுறத நோம்பு வச்சிருக்கே, நீ என்ன சாப்பிடுறத தண்ணி குடிக்கிறா, நோம்பு பேர் வர அப்படின்னு இல்லை, நீங்கள் அசத்து சொன்னாக்கா நோம்பு போகாது. அவன் அம்மாவுக்கு ஆச்சரியம், இல்லை இப்படி சொல்கிறான். அவன் பையனை கூட்டிகிட்டு அசத்தில் வந்துட்டான். அசத்து இங்கே வாங்க, இவன் நோம்பு வச்சிருக்கான், காலையில் சகத்துலாம் சாப்பிட்டான், நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்தேன். இப்போ என்னடான்னா இடையில வந்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வரான். எனக்கு ஒன்றும் புரியல. கேட்டதுக்கு நீங்கள் தான் சொன்னீங்கன்னா நோம்பு முடியாதுன்னு. நான் எப்போலாம் சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்க தெரியாமல் சாப்பிட்டா தெரியாமல் தண்ணி குடித்தா நோம்பு முடியாதுன்னு சொல்லிடலாம். அதை பேரில் வரோன்னே நான் யாருக்கும் தெரியாமன்னு சொல்லுறேன். உனக்கே தெரியாமல் சாப்பிட்டா உனக்கே தெரியாமல் தண்ணி குடித்தாதான் நோம்பு முடியாது. இவன் தப்பாக வணங்கிட்டான். யாருக்குமே தெரியாமல் போய் சாப்பிட்டா யாருக்குமே தெரியாமல் போய் தண்ணி குடித்தா நோம்பு முடியாதுன்னு நினச்சிக்கிட்டான். இப்படி நம்ம என்ன செய்யறோம், அரை முறை எனக்கு ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். உண்மையிலேயே அவன் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்குங்கிறது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப அந்த மாதிரி தனிமையில அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்கும்போதுதான் அவனிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் வருகிறது. அந்த பயத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் அந்த நோம்பையை கடமாக்கி இருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா எதை வர வைப்பதற்காக இந்த நோம்பை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த இறை அச்சத்தை நாம் உள்ளத்திலே ஏந்தியவர்களாக காலம் முழுவதும் வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு ஒப்பானவர்களாக இந்த உலகை குறித்து மறைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேறும் ஆகியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக சிறப்புரையாற்றுவதற்காக சங்கைக்குரிய ஷாஃபி பள்ளிவா சுரடை ஷாஃபி பள்ளியினுடைய தலைமை இமாம் சங்கைக்குரிய மௌலவி ஷாவுல் அமீன் மகதரை எதிர்த்து அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس والبينات من الهدى والفرقان إلى آخر الآية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار إلى آخر الحديث. أو كما قال عليه الصلاة والسلام: صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் புனிதமான நேரத்திலே புனிதம் நிறைந்திருக்கக்கூடிய இல்லங்களிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை வரவேற்போம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றிகரமாக 2வது ஆண்டில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
சுரண்டை வட்டார ஜமாத்துல் உலமா சபைக்கு முதலில் மிக பெரும் ஒரு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்த வண்ணமாக, பயான் நிகழ்ச்சிகள் என்றால் உடனே கலந்து கொண்டு மார்க்க தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்காக முக்கியமான ஒரு உபதேசத்தை முன்வைத்து இந்த சிற்றுரையை இன்ஷா அல்லாஹ் தொடங்குகின்றேன். அந்த முக்கியமான உபதேசம் ஒன்றே ஒன்றுதான். இந்த ஒன்றே ஒன்றை மட்டும் நீங்கள் நிச்சயமாக கடைபிடித்தால் இன்ஷா அல்லாஹ் நமது வாழ்வில் எல்லா காரியங்களும் சரியாக அமைந்துவிடும். அது என்ன உபதேசம் என்றால், எங்கெங்க என்னென்ன பயான்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெங்க என்னென்ன சொற்பொழிவுகளை நம் வாழ்க்கையில் நாம் கேட்கின்றோமோ அவை அனைத்தையும் நமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், அல்லது குறைஞ்சபட்சம் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் தெரிவித்து இந்த உரையை துவங்குகின்றேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாம் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் முதியோர்களும் சிறார்களும் சிறுமிகளும் கேட்கப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குறைந்தபட்சம் ரமலானுடைய மாதத்திலாவது நாம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன். நேரம் ரொம்ப சுருக்கமாக இருப்பதின் காரணமாக நேரடியாக நாம் தலைப்பிற்குள் செல்வோம். நம்ம இப்போ எல்லாம் எதுக்கு ஒன்று கூடியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரமலான் மாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரமலான் மாதத்தில் நல்ல அமல்களை செய்கிறதுக்கு, ரமலானுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். பொதுவாகவே இப்படி ஒரு நோன்பை வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சி இதற்கு முன்னால் எல்லாம் இருந்துச்சா? ரசூல்லா காலத்திலாம் இருந்துச்சா? இது ஒரு புதிய வழிமுறையா இருக்க. அது என்னங்க, ரமலானே வரவேற்போம் சொல்லி ஒரு தலைப்பை வச்சு அதன் கீழே ஒவ்வொரு இடங்கள்ல சொற்பொழிவுகள் பயான்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு புதிதாக இது தோணலாம், நமக்கு ஒரு எண்ணம் அப்படி வரலாம். ஆனால் இது புதிதாக தோன்றப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்து தந்த முக்கியமான ஒரு சுன்னத்தாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன் சொன்ன சில விஷயங்களை குறித்து தான் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, மறுமை நாளை குறித்து, கபரை குறித்து, வாழ்க்கையில் எதையெல்லாம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை முன்னெச்சரிக்கையாக, முன் செய்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் புனிதமான ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால், ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால் ஷாபானுடைய இறுதி தினங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்போ நம்ம ஷாபானுடைய இறுதி தினத்தில் தான் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும். அடுத்த வாரம் நாம் நோன்பு 1 நாம் இன்றைய தினத்தில் அமர்ந்திருப்போம். இன்னைக்கு இஃப்தாராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பை அடையக்கூடிய நசீபினை நம் எல்லோருக்கும் தருவானாக. மிஷ்காத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதியப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரே ஹதீஸ் தான் பேச போகிறேன். 10 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானை பற்றி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 விஷயத்தை சொன்னாங்க ரமலானை பற்றி. அந்த 10 விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அமல்கள் செய்வதிலே நாம் அதிகமாக ஆர்வம் காமிக்கின்றோம், தொழுகையிலே அதிகமாக ஆர்வம் காமிக்கின்றோம். ஆனால் நமது நடைமுறையில் இன்றைக்கு ஏராளமான குளப்படிகள் இருக்கிறது. நமது வாழ்க்கையில் இன்றைக்கு ஏராளமான தீய குணங்கள் படைத்தவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை விட்டும் தவிர்ப்பதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 விஷயங்களை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அன் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஷஅபானுடைய மாதத்தினுடைய இறுதி தினங்களை நாங்கள் அடைந்தால், ஷஅபானுடைய இறுதியில் நாங்கள் வந்துவிட்டோம் என்றால் எங்களுக்கு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எதை கொண்டு தெரியுமா உபதேசம் செய்வார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே மக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுந்து உபதேசித்தார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே மக்களே, கத் ஆதாக்கும் ஷஹ்ருன், கத் ஆதாக்கும் ஷஹ்ருன் அதீமுன், மக்களே உங்களுக்கு மத்தியில் கண்ணியமான ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் நோம்ப பத்தி அறிவிப்பு செய்யும் போது என்னங்க சொல்றாங்க? ரமலான் மாதத்தை பற்றி அறிவிப்பு செய்யும் போது, ரமலான் மாதத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது ஷஹ்ருன் அதீம், கண்ணியமான மாதம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி காமிக்கின்றாங்க. ரமலானை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லணும்? நோன்பு கடமையாக்கப்பட்ட மாசம் வருதுங்க, அப்படிதானே சொல்லணும். ரமலான் அதான போய் செய்றோம். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மாசம் வருதுங்க, தராவி தொழக்கூடிய மாசம் வருதுங்க, சஹர் வச்சு இஃப்தார் செய்யக்கூடிய மாசம் வருதுங்க, அப்படிதானே சொல்லணும். அதான வளமை. அப்படி சொன்னாதானே சரியா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஷஹ்ருன் அதீம், கண்ணியமான ஒரு மாசம் வருகிறது என்று சொல்லி காமிக்கின்றாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்? முஹத்திஸீன்கள், ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லி காமிப்பார்கள், எந்த ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று, தராவி தொழுது, ஐநேர தொழுகையை நிறைவேற்றி, ஜக்காத்தை கொடுத்து, தஸ்பீகை உருட்டி, ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டு கண்ணிய கெட்ட செயல்களிலே ஈடுபடுகின்றாரோ அவர் ரமலானை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப ரமலானுக்கு முன்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகளை மாற்றிக்கொண்டு நம்மை நாம் ஒரு கண்ணியவானாக மாற்றிக்கொள்ளணும். நோன்பு வைக்கிற, நல்ல முறையில் தஹஜ்ஜத் தொழுகிற, தராவி 23 ரக்காத் நின்று தொழுகிற, ஆனா என்னுடைய மனசுல பிறரை பத்தி தவறான எண்ணம் இருக்கிறது, யார் வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறான்ங்கிற சூழ்நிலை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது, யாரை பத்தி என்ன பேசுறா, யாரை பத்தி எதை ஆராயான்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நான் கண்ணியமானவனா? எனக்கு ரமலானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? என்னுடைய நோம்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என் தொழுகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ருன் அதீம், கண்ணியமான ஒரு மாசம் பா, அந்த மாசத்துல கண்ணியக்கேடான எந்த செயலையும் செய்து விடாதீர்கள். எதெல்லாம் கண்ணியக்கேடான செயல்? எதெல்லாம் கண்ணியக்கேடான செயல்? இன்னைக்கு நம்ம செய்யற எல்லாமே கண்ணியக்கேடான செயல் தான். இன்னைக்கு கண்ணியக்கேடான செயலே மிக மோசமான செயல் எது தெரியுமா? மிக மோசமான செயல் எது தெரியுமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சஹருடைய நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஸஹர பரக்கா, நீங்க சஹர் உணவை சாப்பிடுங்க, அந்த சஹர் உணவுல பரக்கத் இருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த பரக்கத்தான நேரத்துல பரக்கத்தான உணவை பண்ணும்போது, பரக்கத்தான அந்த சுவையான உணவை உண்ணும் போது நாகூர் அனிப்பா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கே. எப்போ ஓடுது? சஹர்ல ஓடுது. நாகூர் அனிப்பா பாட்டு கேட்கறது இபாதத்தா? இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், நாகூர் ஹனீஃபா இறை சிந்தனையை விதைத்தாலும் கூட இடையில் வரக்கூடிய இசையில் தான் நிறைய பேர் மூழ்கி போய் கிடக்கின்றார்கள். நாகூர் ஹனீஃபா பாட்டு 4 வரைக்கும் மேல படிங்கன்னு சொன்னா படிக்க தெரியாது, ஆனா அவர் போட்டிருக்கிற மியூசிக்கை வேணா வாயிலே ரொட்டேஷன் பண்ண தெரியும் நமக்கு, அப்படிதானே? சஹருடைய நேரங்களிலே தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி அமர்த்திடுங்க. அப்ப சஹர் முடிஞ்சு சுபு தொழுது போட்டுக்கலாமான்னு கேட்டுறாதீங்க. மொத்தத்திலேயே ரமலானுடைய மாதங்கள்ல உங்களுக்கு கேபிள் காரங்க வரும்போது சொல்லிருங்க, இந்த 1 மாசம் நாங்க டிவி பயன்படுத்த மாட்டோம், எங்க வீட்டுல கேபிள் கனெக்ஷன் வேணாம், இந்த 1 மாசம் நீங்க கேபிள் கனெக்ஷன் எடுத்துருங்க. இடையில கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். நோன்பு வைத்துக் கொண்டு இடையிலே அறாமான பாடல்களை பார்ப்பது கண்ணியக்கேடான ஒரு செயல்தான். போர் அடிக்குதுன்னு சொல்லி 4 பெண்கள் ஒன்னாக கூடி அமர்ந்து பிறருடைய வீட்டு கதைகளை கிண்டி பேசுகின்றோமே, இதைவிட கேவலமான ஒரு செயல் என்ன இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செத்து போன ஒரு பிணத்தில இருந்து ஒரு கறி துண்டை எடுத்து சாப்பிடுறதை நீங்க விரும்புவீங்களா?
உன் கூட பிறந்த சகோதரன் செத்து போய் கிடக்கிறான், மௌத்தா போய் கிடக்கிறான், அவனுடைய உடம்புல இருந்து உனக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஒரு கறித்துண்டை அறுத்து சாப்பிட நீங்க விரும்புவீங்களா? யாரை விரும்புவோமா? நம்ம கண்டிப்பாக ஒரு காலம் விரும்ப மாட்டோம். அல்லாஹ் சொல்கின்றான், அவனை பற்றி நீ புறம் பேசுறது அவன் செத்து போன மையத்திலிருந்து எடுத்து சாப்பிடுற கறிக்கு சமந்தான். இன்னைக்கு நோம்பு வச்சுக்கிட்டு சகர்ல இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடிய அவல சூழ்நிலை என்ன என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நோன்பு வைத்து முடித்து விட்டு சும்மாக பள்ளிவாசல் திண்ணைகளில் அமர்ந்து அடுத்த வீட்டினுடைய கதையை பேசக்கூடிய ஆண்கள் எத்தனை பெயர்கள்? கண்ணியக்கேடான செயல்களிலே மிக மோசமான செயல் எது தெரியுமா? தொழுகை முடிந்து பள்ளிவாசலிலே அமர்ந்து உலக காரியங்களை பேசுவது. சில ஹதீஸ்கள் சொல்லி காமிப்பாங்க, யார் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தேவையில்லாத பேசுறாங்களோ அவங்களுக்கு 40 வருட அமல்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிச்சிருவான். 4 வக்தே நம்மளால ஒழுங்கா தொழ முடியலையே, 40 வருஷம் அமல் போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்ப கண்ணிய கேடான செயல்கள்ல தயவு செய்து ஈடுபடாதீங்க. நீங்க எதையெல்லாம் பார்த்து முகம் சுழிக்கிறீங்களோ அது எல்லாம் கண்ணிய கேடான ஒரு செயல் தான். ஒரு ஆள் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பார்த்து நீங்க முகம் சொல்லிக்கிறீங்கன்னா அது கண்ணியக்கேடான செயல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எந்த அளவிற்கு சொன்னார்கள், முதலில் நீங்கள் அமல் செய்வது முக்கியம் அல்ல. நோன்பு வைத்து நான் நோன்பாளி என்று பெருமை வீர்த்துக் கொள்வதில் இங்கே அர்த்தம் அல்ல. தராவி தொழுது கொண்டு நான் தொழுது விட்டேன், தொழ வராதவரை கேவலமா பேசுறதுல இங்க அர்த்தமே இல்லை. முதலில் உங்களை கண்ணியத்திற்குரியவர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கண்ணியத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தில் நம்மை அருள் புரிவானாக. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத் நிறைந்த மாதம். பரக்கத்னா என்னங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, பரக்கத்னா என்ன? பரக்கத்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களா? இல்ல. அடுத்த தெருவில் இருக்கிற பரக்கத்தா? அதுவும் இல்ல. பரக்கத் என்று சொன்னால் குறைவாக இருந்தாலும் அது மனதிற்கு நிரப்பமாக இருக்கும், அதுதான் பரக்கத். ஒரு ஆள் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்காரு, ஆனா மாசம் 50,000 ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு அழுகுறாரு, இதுக்கு பேர் பரக்கத்தா? நிச்சயமாக இல்ல. ஒரு ஆள் 10,000 ரூபாய் சம்பாதிக்காரு, ஆனா மாசம் பூரா ஆஸ்பத்திரி செலவு இல்லாம அந்த 10,000 ரூபாய் வச்சு நிரப்பமாக வாழ்றாரு பாருங்க, அதுதான் பரக்கத்து. நல்ல உணவுகளை சாப்பிட்டு படுத்தே கிடக்கிறமே, இது பேர் பரக்கத் அல்ல. மோசமான உணவுகளை சாப்பிட்டாலும் கூட உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்றமே, அதுதான் பரக்கத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதம் ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத் நிறைந்த மாதம். உங்களுக்கு எதிலெல்லாம் நீங்கள் பரக்கத்தை விரும்புகிறீர்களோ அவை அனைத்திலும் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை தேடுங்கள். பொருளாதாரத்திலே பரக்கத்தை விரும்புவர்கள் தேடிக்கொள்ளுங்கள், பிள்ளை செல்வங்களிலே பரக்கத்தை விரும்புவர்கள் தேடிக்கொள்ளுங்கள், வியாபாரத்திலே பரக்கத்தை விரும்புவர்கள் தேடிக்கொள்ளுங்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் தேடிக்கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு கல்வியை தேடக்கூடியவர்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த மாதம் ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்திற்குரிய மாதம். பரக்கத்தை தடுக்கக்கூடிய செயலை அந்த மாதத்தில் செய்தால் நமக்கு வரக்கூடிய பரக்கத்துகள் தடைபட்டு போகும். மழை பெய்யுது, எல்லாருக்கும் தான் மழை பெய்யுது. கொடையை வச்சு தடுத்துட்டோம் சொன்னால் நம்ம மேலே பெய்கிற மழை நம்ம மேலே என்ன செய்யாது? படாது. ரமலானுடைய மாதம் எல்லாருக்கும் பரக்கத்துக்குரிய மாதம் தான். சில பேர் நினைக்கிறது, நான் வருஷம் ஃபுல்லாக தொழலை, இந்த நோம்புல மட்டும் நல்லவனா மாறவா நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நோம்புல கூட நல்லவங்களா மாறுறதுக்கு முன் வராத சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நோம்புல கூட ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப இந்த பரக்கத்திற்குரிய மாதம் இருக்குது, பரக்கத்தை தடை செய்யக்கூடிய எந்த காரியங்களையும் நாம் அந்த மாதத்திலே செய்து விடக்கூடாது. இமாம்கள் சொல்றாங்க, 10 விஷயங்கள் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை தடை செய்யும். எத்தனை விஷயம்? 10 விஷயங்கள் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை தடை செய்யும். அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய சண்டை. லைலத்துல் கத்ர் எதுக்கு மறைக்கப்பட்டுச்சு? லைலத்துல் கத்ரை விட பரக்கத்தான ஒரு நாள், பரக்கத்தான ஒரு இரவு இருக்கா? ஆனா அல்லாஹ் அந்த இரவை மறைச்சான். ஏன் மறைச்சான்? ரசூலுல்லாஹ்க்கு அந்த இரவு, இந்த நாள், இந்த தேதி அல்லாஹ் அறிவிச்சிட்டான். ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிவிப்பு செய்ய வராங்க, 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. அந்த சண்டையை விளக்குறதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈடுபடுறாங்க. இவர்கள் சண்டை போட்டதினால் அந்த செய்தியை அல்லாஹ் அப்படி உயர்த்திட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வருத்தத்தோடு சொன்னார்கள், உங்கள் இருவரின் சண்டையின் காரணமாக லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நாள் என்பது மறைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. வேற யாரோ சண்டை போட்டதுக்கே ரசூலுல்லாஹ்க்கு அந்த நாள் மறைக்கப்பட்டுருச்சு, இந்த
இந்த உம்மத்துக்கு மறைக்கப்பட்டுச்சுன்னா நோம்பில் கூட ரமலானிலும் கூட கணவன் மனைவிகள் இன்றைக்கு ஒற்றுமையாக இல்லாமல் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் வீட்டில் எப்படி பரக்கத் வரும்? யார் என்ன ட்ரெஸ் எடுத்தா நமக்கு என்ன? அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்க எடுத்துட்டு போட்டுமே. நம் கணவரிடத்தில் இருப்பது என்ன? இருப்பதை வைத்து போதுமாக்கி கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மையை ரமலானுடைய மாதங்களில் பெண்கள் கொண்டு வர வேண்டும். ஆடம்பரமான ஆடையின் காரணமாக எத்தனை வீடுகளில் ரமலானுடைய மாதங்களில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 500 ரூபா கொண்டு போனால் எங்கள் வாப்பா 6 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துருவாங்க. 500 ரூபா கொண்டு போய் 6 பேருக்கு ட்ரெஸ். ஆனால் அன்னைக்கு 500 ரூபா, இன்னைக்கு 5000 ரூபா மாதிரி, அது வேற. ஆனால் இன்னைக்கு 500 ரூபாய்க்கு என் மகனுக்கு ஒரு சின்ன சுடிதார் கூட எடுக்க முடியாது. இன்னைக்கு போனா 800 ரூபா 900 ரூபா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுடைய கணவருடைய 2 நாள் சம்பளமே வெறும் 800 ரூபா 900 ரூபாய்த்தான் இருக்கும். அதை அனைத்திலும் இன்றைக்கு ஆடையில் போடணும்னு சொல்லி பெண்கள் சண்டை போடுறாங்களே, அந்த சண்டை என்பது அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை ஒட்டுமொத்தமாக தடுத்து விடும். 10 காரியங்களை சொன்னாங்க. 2வது காரியத்தை சொன்னாங்க, அதிகமாக லஅனத்து செய்யக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், சபிக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த வீட்டிலே பரக்கத்தை அல்லாஹ் தடை செய்து விடுவான். நோம்புல கூட பிள்ளைங்களை நல்ல வார்த்தை சொல்லி பேசுறது இல்ல. பிள்ளைங்கன்னா சேட்டை பண்ணதான் செய்யும். உடனே விளங்காம போயிருவேன், நாசமா போயிருவேன். எடுத்ததுக்கெல்லாம் சாபம். சாபம் இடக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீடில் பரக்கத்து முழுமையாக அடைபட்டு விடும். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கில் இருக்கக்கூடிய பரக்கத்தை குறைத்து விடுவான். அவர்களுக்கு சந்தோஷத்தில் அல்லாஹ் பரக்கத்தை குறைத்து விடுவான். இமாம்கள் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னும் 8 விஷயம் இருக்கு, அதை சொன்னா அதுக்கே நேரம் போயிடும். எனவே பரக்கத்திற்குரிய அந்த மாதத்தில் பரக்கத்திற்குரிய செயல்களை செய்யுங்க. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும் எப்படி நல்ல அமலில் நாம் நம்மை கழிக்க போகின்றோம், என்ன திக்ரு ஓத போறோம், என்ன ஸலவாத் ஓத போறோம், இன்னைக்கு என்ன தஸ்பீஹ் ஓத போறோம் சொல்லி ஒவ்வொரு நொடியும் வீணாக்காமல் நாம் கழித்தோம் என்றால் இறைவனுடைய பரக்கத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ரொம்ப தெளிவா சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்போ நான் சொல்ற இந்த செய்தி ரசூலுல்லாஹ் நோம்புல பேசினது இல்லை, நோம்புக்கு முன்னாடி பேசினது. இந்த மாதம் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் பேசினது. அடுத்த ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்க. ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின். அந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி 10ன்னு சொல்லல, முத 10ன்னு சொல்லல, நடு 10ன்னு சொல்லல, ஒத்த படன்னு சொல்லல. ரமலான்ல ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா ரமலானுக்கு முன்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாசத்துல இருக்குப்பா. அது பிற 1ஆவும் இருக்கலாம், பிற 10ஆவும் இருக்கலாம், பிற 15ஆகவும் இருக்கலாம். ஆக ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பிறை 1லிருந்தே லைலத்துல் கத்ரை நீங்க தேட ஆரம்பிக்கணும். ஆஹா, இன்னைக்கு முதல் நோன்பு, ஒருவேளை இன்னைக்கு லைலத்துல் கத்ரா இருக்குமோ, இன்னைக்கு 2, இன்னைக்கு லைலத்துல் கத்ரா இருக்குமோ, நாளைக்கு 3ல லைலத்துல் கத்ரா இருக்குமோன்னு சொல்லி நோன்பு 30லும் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடினால், நல்ல அமல்களை கொண்டு அதை நீங்க நாடினால் அந்த இரவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் லாஸ்ட் ஒத்தப்பத்தில் தான் தேடுவேன், லாஸ்ட் ஒத்தப்படையில் தான் தேடுவேன், அதில் 25ல் தான் தேடுவேன்னு சொன்னா அந்த இரவை நீங்கள் முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது. அப்ப பிறை 1லிருந்து அதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். எப்படிங்க லைலத்துல் கத்ர்ல எவ்வளவு சிறப்பா நம்ம அமல் செய்றோம். 27 என்னைக்கு வருது? அன்னைக்கு வருதா? லைட்டு கட்டிடுவோமா? வெளியே மைக் வச்சிருவோமா? தராவி எத்தனை மணி? 9 மணிக்கு தராவி வச்சிருவோமா? அந்த ஒரு மணிக்குள்ள முடிச்சிடலாமா? இப்படி நம்ம ஆர்வமா கேட்குறோமே, இது பிற 1லிருந்தே இருக்கணும். எப்ப இருந்து இருக்கணும்? பிற 1லிருந்தே இருந்துகிட்டு இருந்தாதான் அது நமக்கு கிடைக்கும். இல்ல அந்த நாள்ல மட்டும்தான் சொன்னா அல்லாஹ் நாடியவர்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கிடைக்காமலும் என்ன செய்துவிடும், போகிவிடும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 4வது விஷயமா சொன்னாங்க, ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலத்தன். 4வது விஷயம், அந்த மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது நோன்பை கட்டாய கடமையாக்கி விட்டான். சுன்னத்துல பாய் நம்ம இன்னைக்கு சட்டம் வச்சிருக்கோம், பிற 1ல, பிற அடுத்த பிற 15ல், அல்லது ஒரு மாதத்துக்கு 3 நோன்பு பிடிச்சா 30 நோன்பு பிடிச்ச மாதிரி ஆயிரும். இன்னும் சில பேர்
1:27 பிடிச்ச என்னாச்சான் 30 ரூபா பிடிச்ச கணக்கு வந்துடுமா, அதெல்லாம் அல்லா நன்மையை தந்துடுவான். யாருங்க சொன்னா? இன்னும் பாதி பேர் வேலைக்கு போகிற ஆள்லாம் நோன்பு வச்சா அல்லா கேட்க மாட்டான். ஏன்னா நம்ம அல்லாட்ட அக்ரிமெண்ட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம். யாரில் நான் வந்து சமையல் வேலைக்கு போவேன், நான் கொத்தனார் வேலைக்கு போவேன், நான் வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பேன், அதனால் நீ அக்ரிமெண்ட்டு வேலைக்கு போகிறவங்க நோன்பு வைக்க தேவையில்ல, அப்படி எதுவும் அக்ரிமெண்ட் நம்ம வாங்கியிருக்கிறோமா? உடம்பு சரியில்லை, என்ன உடம்பு சரியில்லைங்க, டெய்லியும் ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரை எடுக்கணும், அதனால் எனக்கு வந்து அக்ரிமெண்ட்டு அப்படியெல்லாம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்திலே நோன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லார் மீதும் கடமையாக்கினான். மார்க்கம் யார் யாருக்கு சலுகை வழங்குதோ அவங்கள தவிர, சில பேருக்கு மார்க்கம் சலுகை வழங்குது, அவங்கெல்லாம் ரொம்ப உச்சபட்ச துக்கத்திலே உச்சபட்ச நோயிலே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மார்க்கம் அந்த சலுகை வழங்குது. ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் இல்லை. பை சகர் சாப்பிட்டு 2 ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்க வேண்டியதான், 2 சுகர் மாத்திரை போட்டுக்க வேண்டியதான். இஃப்தார் பண்ணிட்டு 2 சுகர் மாத்திரை போட்ட வேண்டியதா, 2 ப்ரெஷர் மாத்திரை போட்ட வேண்டியதா. பாதி பேர் முட்டுக்கால் வலி இருக்கு, நோன்பு வைக்க முடியல. முட்டுக்கால் வலி இருக்கா, ஒரு கோடாலத்தையில் வாங்கி தேய்ச்சிக்க வேண்டியதான். ஒத்த சைடு தலைவலி இருக்கா, சகர் வச்சுட்டே ஒரு தைலத்தை வாங்கி தேய்ச்சிக்க வேண்டியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் அப்படியே உங்களுடைய சிந்தனையை பாலஸ்தீன பக்கம் திருப்பி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் பாலஸ்தீனத்தில் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் பட்டினி சாவுன்னு கேள்விதான் பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பட்டினி சாவை கண் கூட இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒரே ஒரு கோதுமை பை தான் பை வருது, ஒரே ஒரு கோதுமை பைய மேலேருந்து போடுறாங்க, அதை எடுத்துக்கிறதுக்கு 100 பேர் 150 பேர் அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. அந்த நோன்பு மாசத்துல தான் பசியை உணர்றதுக்கு தான் அந்த ரமலான் நமக்கு, ஏழை மக்களுடைய வழியை உணர்றதுக்கு தான் அந்த ரமலான் நமக்கு. அந்த மாதத்திலும் கூட சின்ன சின்ன நோய்களை காரணம் காமித்து தயவு செய்து நீங்கள் நோன்பை விட்டே விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அந்த மாதத்திலே நோன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கினான். அடுத்து 5வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ கியாம லைலிஹி ததவ்வுஅன். அந்த மாதத்திலே இரவு நேரத்தில் நீண்ட நேரம் நின்று வணங்குவதை அல்லாஹ் விரும்புகின்றான். 8ல் எஞ்சி போறவங்க அல்லாஹ் விரும்பல. குறிப்பா சொன்னா தராவி முடிச்சுட்டு எஞ்சி போறாங்க பாருங்க, அவங்களை கூட அல்லாஹ் விரும்பல. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அது ஜமாத்தோட நடக்குது, வெளியே போனா 4 பேர் என்னத்தையாவது சொல்லி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தத்துக்கு தொடக்கூடியவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சா இந்த ரமலான்ல நீங்க தராவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வித்ரு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 ரக்காயத் நஃபில் தொழுது பாருங்க. எல்லாம் முடிஞ்சு அசத்து துவா ஓதி அசர்த்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை பேரால உட்காந்து எத்தனை நஃபில் தொழ முடியுதுன்னு பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு முழுக்க தொழுகையில் நின்று கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா வருத்தப்பட்டு கேட்கிற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கிச்சு. நம்ம ஹதீஸ்ல கேட்கிறோமே, இன்னைக்கு தராவியில நீண்ட நேரம் தொழுகிறது நமக்கு அல்லாஹ் விரும்புறான் இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் அசத்து ருக்குவுக்கு போகும்போது போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி வெளியே நின்றுக்கிட்டே இருக்கிறோம். 2 சலாம் போனா பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த விஷயங்களை கேட்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் ரமலான்ல இருக்கான்ட்டு. எவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸா, எவ்வளோ ஒரு கவனக்குறைவாக நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த இரவுல நீண்ட நேரம் வணங்குறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். தாய்மார்களே, ஆண்களே, உங்களுடைய இதய கதவை திறந்து வைத்து இந்த செய்தியை நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தகர்ரப பி ஹஸ்லத்தின் மினல் கைரி கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா. யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே, யார் அந்த நோன்பு மாதத்திலே ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்வதற்கு தானாக முற்படுகின்றாரோ, கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, அவருக்கு நோன்பு அல்லாத மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். சுன்னத்து ஃபர்தன் என்னன்னு தெரியுதா? என்னது? அப்புறம் அது தெரியாம நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டோம்னா சுன்னத்து லொஹருக்கு முன் சுன்னத் தொழுகிறோம், சுன்னத்து நடுவில் தொழுகிறோம் ஃபர்து, பின் சுன்னத் தொழுகிறோம் சுன்னத்து. நீங்கள் நோன்புல லொஹருக்கு 2 ரக்காயத்து முன் சுன்னத் தொழுதுட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நோன்பு அல்லாத மாசத்துல லொஹருடைய ஃபர்து தொழுத நன்மை அல்லாஹ் எழுதிடுறான். சும்மா சாதாரணமாக கிடைக்குமா நமக்கு? ஏங்க ஒரு ஃபர்ல தொழுகிறதுக்கு நீங்கள் நமக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. சுபுஹ் தொழுகை எடுத்துக்கங்க, தூக்கத்திலிருந்து எஞ்சி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லொஹரை எடுத்துக்கங்க, வியாபாரத்தை விட்டுட்டு வர்றதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. அசரை எடுத்துக்கங்க, சாயா கடையிலேருந்து எஞ்சி வர முடியுதா? நம்மளால முடியுதா? மதியம் வயிறு முடைக்க சாப்பிட்டுட்டு படுத்துடுறோம்.
அப்புறம் ஒரு 6 மணிக்கு அப்படியே ஒரு மிதப்புல எஞ்சி ஒரு சாயாவை குடிச்சிட்டு அடுத்து மகரிபில் எங்கேயாவது வெளியூரை பார்த்து போயிடுறோம். பரல இன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தொழுகிறோம். ஆனா நோன்புல ஒரே ஒரு சுன்னத்தை நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா ஒரு பரல நிறைவேற்ற நன்மை கிடைக்கும். இப்ப சுன்னத்தை விடலாமா? நம்ம நோன்புல விட்டுலாமா? அலரை அடிச்சு ஓடி வரணும். அசத்து மைக்க போட்டதோட நமக்கு டப்புன்னு கண்ணு முழிப்பு வந்துடணும், உடனே வந்துடணும். முன் சுண்ணத்து எவ்வளவு சுண்ணத் தொழ முடியுமோ தொழுதுகிட்டே இருங்க. 2, 4, 6, 8 எத்தனை தொழ முடியுமோ முன் சுண்ணத்து பின் சுண்ணத் தொழுதுகிட்டே இருங்க. நீங்க தொழக்கூடிய ஒவ்வொரு சுண்ணத்துக்கும் ஒரு ஃபர்லினுடைய நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற ஞாபகம் வச்சுக்கங்க. சுன்னத்துடைய நன்மை கிடைக்காதான் கேட்டுறாதீங்க. சுன்னத்துடைய நன்மையும் கிடைச்சி ஃபர்லினுடைய நன்மையும் கிடைக்குது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. தாய்மார்களே நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். நோன்பு வச்சுட்டு சஹர் சாப்பிட்டு படுத்து உறங்கி எந்திரிச்சு லொஹரை விட்டுறாதீங்க, அசரை விட்டுறாதீங்க, இஃப்தார்ல பார்த்துப்போன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அப்புறம் இஷாவை நிறைய பேர் தராவி தொழுகை நடக்கும் போது வந்து இஷாவை தொழுகிறது. யாரு காமிச்சு தந்த வழிமுறை இது? இஷா தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் என்ன செய்யறது? தராவி தொழுகை நடக்குது, அந்த நேரத்தில் வந்து இஷாவை தொழுகிறது. எந்த நபியும் காமிக்காத, எந்த இமாம்களும் காமிக்காத ஒரு வழிமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6வது விஷயமாக சொன்னாங்க. வமன் அத்தா ஃபரீலத்தன், யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவாரோ, ரமலானுடைய மாதத்திலே யார் ஒரு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவாரோ, கான கமன் அத்தா 70 ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, நோன்பு அல்லாத மாதங்களில் 70 ஃபர்துகளை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு ஃபர்து, சுபு ஃபர்து இருக்குல்ல பாய், 2 ரக்காத் இமாம் ஜமாத்தோட வந்து நின்றுட்டீங்க. நோன்பு அல்லாத மாதங்கள்ல 70 நாள் சுபு தொழுத நன்மை கிடைக்கும். அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும், நம்ம எவ்வளவு அதற்காக எவ்வளவு ஆயத்தமாகணும், நம்ம எவ்வளவு தயார் பண்ணி கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்றாங்க? நீங்க நோன்புல தொழுகையில கவனக்குறைவாக இருந்துராதீங்க, ஃபர்துல கவனக்குறைவாக இருந்துறீங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், யாரா நல்லா படிச்ச ஆள் இருக்கீங்களா பாய்? 75 எவ்வளவு பாய்? 70 5ஆல பெருக்குங்க. ஒரு நாளைக்கு நீங்க கரெக்டா நோம்புல ஃபர்ல தொழுதுட்டீங்கன்னா 350 ஃபர்துகள் தொழுத நன்மை அல்லாஹ் எழுதிடுறா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்க தொழுத நன்மை ஒரே ஒரு நாள்ல சும்மா கிடைச்சிருமா? ஒரே ஒரு நாள் சரியா நீங்க ஃபர்ல தொழுதுட்டீங்கன்னு வைங்களேன், முதல் நோம்புல இருந்து லாஸ்ட் நோம்பு வரைக்கும் தொழுதுட்டோம். நம்ம ஆயுள் காலங்கள்ல எத்தனை தொழுகைகளை நம்ம விட்டோமோ அத்தனை தொழுகைக்குரிய நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே மாசத்துல செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சும்மா கிடைக்குமா? அல்லாஹ் கொடுக்குற ஆஃபர் ரொம்ப பெருசு, அப்படிதானே? இந்த உலகத்திலையும் கிடைக்கும், மறுமையில் அதற்கான கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹுவ ஷஹ்ரு ஸப்ர், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரமலான் மாதம் என்பது பொறுமைக்குரிய மாதம். எதுல பொறுமையா இருக்கணும்? பசிக்கிற விஷயத்துல பொறுமையா இருக்கணும். பாதி பேர் நோன்பு வச்சுட்டு விளையாட்டுக்காகவோ கேலிக்காகவோ கிண்டலுக்காகவோ உண்மையிலே சொல்லக்கூடிய விஷயமான்னு தெரியல, லொஹர் தொழுதோடனே லேசா தண்ணி தவிக்குதுலா, பசிக்கிற மாதிரி தான் இருக்கு, நீ சஹர்ல சரியா சாப்பிடல. சஹரே சரியா சாப்பிடக்கூடாது பாய். நம்ம இன்னைக்கு ஒரு சஹர் உணவு நம்ம வச்சிருக்கிறோம், எப்படி பாய்? முதல்ல கறி குழம்பு, அப்புறம் சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் மோர், அப்புறமும் கொஞ்சம் இடம் இருந்தா ஒரு செம்பு நிறைய சாயா, அதுக்கப்புறமும் இடம் இருந்தா அசர்த்த அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செம்பு நிறைய தண்ணி. இதுக்கு பேரு சஹரு, இதுக்கு பேரு நோன்பு. ருக்குல வந்து குனிஞ்சா குடகுடமா வாந்தியா வந்துடும். அப்படி இல்லை, நீங்க சஹரு சாப்பிடும் போதே காவயிறு அப்படியே பசியோடு இருக்கணும். சுபூல தக்பீர் கட்டும் போதே பசி வந்துடணும். அப்படி என்னைக்கா நம்ம சஹரு சாப்பிட்டுருக்கோமா? சஹாபாக்கள் பேரிச்சம்பழ கொட்டைகளை வாயில போட்டு அப்படி சூப்பிட்டு கீழே வச்சிருவாங்க. சஹர் முடிஞ்சு. ரசூல்லா ஜெய்துன் எண்ணெயில ஒரே ஒரு ரொட்டி துண்டு எடுத்து அப்படி ஒரு முக்கு, அவ்வளவுதான், சஹர் முடிஞ்சு போச்சு. நீங்க நம்ம சஹர் சாப்பிட்றோமே அந்த சஹர் சாப்பாடா? இல்ல,
நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹுவ சபுர், ஹுவ ஷஹ்ரு சபுர், அது பொறுமைக்குரிய மாசம். பசியை நீங்க பொறுமையோட கையாளணும், தாகத்தை பொறுமையோட கையாளணும், கோபத்தை பொறுமையோட கையாளணும், இச்சையை பொறுமையோட கையாளணும், பொறாமையை பொறுமையோடு கையாளணும். உங்கள்கிட்ட என்னென்னலாம் மோசமான குணங்கள் இருக்கோ அவை அனைத்தையும் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும். நோன்பு வந்துட்டுன்னு சொன்னாலே, பெருநா வந்துட்டுன்னு சொன்னாலே, பெருநா அன்னைக்கு ஊர் கூட்டத்தில் ஒரு சண்டை நடக்கலன்னா அது பெருநா மாதிரியே இருக்காதுன்னு பல ஊர் இருக்கு. நம்ம ஊர் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிதானே பாய்? பெருநாளில் கூட சண்டை போட்டால் தான் பெருநா மாதிரி இருக்கும். ஒரு ஊர் சாப்பாடை வச்சுனா உடனே அதில் ஒரு சண்டை இல்லவே இல்லை. அந்த மாதம் பொறுமைக்குரியது. உங்கள் பிள்ளைகிட்ட பொறுமையாக போங்க, உங்கள் மனைவிட்ட பொறுமையாக போங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட பொறுமையாக போங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட பொறுமையாக போங்க, எல்லார்ட்டையும் பொறுமையாக போங்க. அந்த மாதத்தில் எப்படி நீங்கள் உங்களை பொறுமைப்படுத்திக் கொள்கின்றீர்களோ அதற்கு ஏற்றவாறு கூலிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பார்த்தீங்களா? நம்ம உள்ளம் சார்ந்த விஷயங்களை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தாங்க, அந்த பொறுமைக்குரிய கூலி என்ன தெரியுமா? வஸ்ஸப்ரு ஸவாபுல் ஜன்னா. அப்படி நீங்க பொறுமையா இருந்தா அதுக்கான கூலி சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து 10ஆவதாக ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறாங்க. வஷ்ஷஹ்ருல் முவாசாத்தி, அந்த மாசம் பிறரின் மீது கருணை காட்டக்கூடிய மாசம், அந்த மாசம் பிறரின் மீது இரக்கம் காட்டக்கூடிய மாசம். யார் மேலே நம்ம இரக்கம் காட்டணும்? யாரின் மீது இரக்கம் காட்டணும்? ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் அள்ளி அள்ளி கொடுக்குறோம். எந்த பள்ளியாசலும் வந்து கேட்டாலும் 5000 10,000 குறைஞ்சி கொடுக்கறதே இல்லை. வெளியே ஒரு ஏழை குமருக்குன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை தாராளமாக செய்வேன். ஆனால் நான் எப்படி தெரியுமா இருக்கிறேன்? என் கூட பிறந்த தம்பி ரொம்ப நசுங்கி போய் கிடப்பா, அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து உதவ மாட்டேன். நீங்கள் எத்தனை பேர் நம்மள அப்படி இருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு நீங்கள் முதலில் உபகாரம் செய்யுங்க, அதுக்கடுத்து உங்க அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்யுங்க, அதுக்கடுத்து பக்கத்து வீட்டை பாருங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்னா லட்ச லட்சமா கொடுப்பேன், ஏழை குமருக்குனா கோடி கோடியா கொடுப்பேன். ஆனா என் கூட பிறந்த அண்ணனுக்கோ என் தம்பிக்கோ என் அக்காளுக்கோ தங்கச்சிக்கோ 10 பைசா கொடுக்க மாட்டேன். அவங்க யாரோ நான் யாரோ, என் மௌத்துக்கு கூட அவங்க வரக்கூடாது, அவங்க மௌத்துக்கு கூட நான் போக மாட்டேன்னு சொல்லி யாரையோ எவரையோ பார்த்து போற மாதிரி போறமே. இப்படி இறக்கப்படுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. முதல்ல இரத்த உறவுகளுக்கு நீங்கள் இறக்கப்படுங்க, அவங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்க உபகாரம் பண்ணுங்க. ஏமா தங்கச்சி, உன் வீட்டுக்காரர் ஒழுங்கா வேலைக்கு போறாரா? போறது இல்லையோ? சரி, நம்ம நோம்புல எல்லாம் அரிசி பருப்பு கிருப்புல எல்லாம் இருக்கா? எல்லாம் சகருக்கு ரெடியா வச்சிருக்கியா? இல்லையா? சரி, இந்த அண்ணனால முடிஞ்ச ஒரு 5000 வச்சுக்கோ, ஒரு 2000 வச்சுக்கோ. அப்படி இறக்கப்படணும். நீ எப்படியும் போ, நீ நோன்பு வச்சா என்ன, நோன்பை கேட்டா என்ன, ஏன்ட்ட சண்டை போட்டல, என்ன பகைச்சிக்கிட்டல, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், என் கூட மட்டும் நீ பேசி நல்ல முறையில் இருந்தா இன்னைக்கு நான் உனக்கு எவ்வளோ செஞ்சிருப்பேன். இப்படின்னு ஏளனம் பேசுறது, இலக்காரம் பேசுறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சாங்க. கணித்திருக்கிறீங்களே, நம்மளுடைய ஈகோவை தூக்கி தூர வைங்க, நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரஸ்டேஜை தூக்கி தூர வைங்க. நம்ம கௌரவம்ட்டு ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறோமே அதை தூக்கி தூர வச்சுட்டு நம்ம அக்கா தங்கச்சியோடு அண்ணன் தம்பியோடு இரத்த உறவுகளோடு இணக்கமாக இருந்து கருணையாக இருந்து யார் ரமலானை அடைகின்றார்களோ அவர்கள் தான் ரமலானை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1,24,000 சஹாபாக்கள் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்ட்ட கையேந்த போறேன், என் உம்மத்துக்காக, எனக்காக, என் உம்மத்துடைய மறுமைக்காக நான் அல்லாஹ்ட்ட கையேந்த போறேன். ஏன் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம போயிடுவானோன்னு பயமா இருக்கு. நாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கிட்ட, அது எப்படி ரசூலுல்லாஹ், நீங்க ஊன்னு சொன்னா அல்லாஹ் அதை உடனே கொடுப்பானே, எப்படி உங்க துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம போவா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரத்த உறவுகளை முறித்தவர்கள் என் சபையில் இருந்தால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக ஏன் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்காம, யார் துவாவை? ரசூலுல்லாஹ் துவாவை. ஒரு ஆள் 1,24,000 சஹாபாக்கள்ல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் எஞ்சி போய் தான் மாமிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து சபையில் உட்காந்தாங்களே. இன்னைக்கு நம்ம தொழுகிறோம், நல்லா தொழுகிறோம், நல்லா நோன்பு வைக்கிறோம். கஞ்சிக்கா எத்தனை கஞ்சியா சத்து? 4 கஞ்சா எழுதிக்கங்க, 5 கஞ்சா எழுதிக்கங்க. ஆனா நான் ரொம்ப மோசமான மனிதனா இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் உதவலன்னு சொன்னா இந்த உபகாரம் எல்லாம், இந்த அமல் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இந்த மாதம் என்பது முவாசாத், பிறரின் மீது இறக்கப்படக்கூடிய மாதம். அடுத்து நீங்க இறக்கப்படுறதில்ல, நீங்க கண்ணியப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு நபர் பள்ளியில் பணிபுரியக்கூடிய இமாமும் முஅத்தினும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இமாம்களையும் முஅத்தின்களையும் திட்டாதீர்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் எல்லாம் என்னுடைய வாரிசுகள். ஏன் வாரிசுன்னு சொன்னால் ஏதோ என் சொத்து பத்துக்கு அவங்க வாரிசாகலை, அவங்க வாரிசானதெல்லாம் என்னுடைய கல்விக்கும் இந்த மார்க்கத்தினுடைய அர்ப்பணிப்புக்கு தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாரிசாயிருக்காங்கன்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அவங்கள கண்ணியப்படுத்தணும். எத்தனை ஆண்டு காலங்களாக ஊருக்காக உழைத்து, மதரசா மாணவர்களுக்காக உழைத்து, ஊருக்கு எந்த நேரத்தில் எதை செஞ்சா நல்லா இருக்கும், எந்த நேரத்தில் எந்த பயான வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி முழுக்க முழுக்க ஊரை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு ஜீவன், ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு ஜீவன், பள்ளியிலே பணிபுரியக்கூடிய இமாமும் முஅத்தினும் அவங்கள ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவுக்கு நீங்க கண்ணியப்படுத்த முடியுமோ, பொருளாதார ரீதியாகவும் மதிப்பு மரியாதை ரீதியாகவும் அன்பளிப்பு ரீதியாகவும் நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கண்ணியப்படுத்தினீங்கன்னு சொன்னா இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்த நசீபினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவான். இறுதியாக ஒரு சில செய்திகளை சொல்லி முடிவுக்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிறைய விஷயம் இருக்கு. நான் ரமலான் மாசத்தை பத்தி தான் பேசியிருக்கிறேன், இன்னும் ரமலான்ல எதெல்லாம் செய்யணும்னு பேசல. ஒரே ஒரு சின்ன கேள்விதான், அந்த கேள்வியோட முடிச்சுக்கோ. அசத்து வந்துட்டா போய் நோன்பு வரப்போகுது தெரியுமா? நோன்பு வரப்போகுது. ரமலான் வரப்போகுது. பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வருதுன்னு வச்சுக்குவோமே, ஒரு கல்யாணம் வருதுன்னு வச்சுக்குவோம், அது வேற ஏதோ ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நம்ம வீட்டுக்கு வருது, என்ன செய்வோம்? நம்ம ஒரு கல்யாணம் வருதுன்னு வச்சுக்குவோம், என்ன போய் செய்வோம்? நம்ம தலைமையில் கல்யாணம் நடக்க போகுது, எத்தனை நாளைக்கு முன்னாடியே பிளான் போட்டுருவோம்? ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு இந்த பட்டு எடுப்போமா, இந்த மண்டபத்தை பிடிப்போமா, சமயக்காரர் இவரை கூப்பிடுவோமா, அவரை கூப்பிடுவோமா, என் மாப்பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா, என் மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பிகளுக்கு அவங்களுக்கு எதுவும் கவனிக்கணுமா, உங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு என்ன, எத்தனை மாதம் ஓடிக்கிட்டே இருக்கும்? இது 1.5 மாதத்துக்கு மேலேயே ஓடும். நோன்பு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் என்ன அமல் செய்ய போகிறோன்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் நம்மள்கிட்ட இருக்கா? சஹரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி தஹஜ்ஜத் தொழ போகிறேன், நோம்பு சுபுகு தொழுதுட்டு உடனே மல்லாக்க மறந்துட மாட்டேன், சுபுகு தொழுதுட்டு அதே இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் திக்ரு செஞ்சுட்டு சூரியன் உதயமானதுக்கப்புறம் இஷ்ராக் தொழணும், அடுத்து லுஹா தொழணும், எவ்வளோ நேரம் குர்ஆன் ஓத போகிறேன், எவ்வளோ நேரம் திக்ரு செய்ய போகிறேன், எவ்வளோ நேரம் ஸலவாத் ஓத போகிறேன், இந்த நோம்பில் எவ்வளோ தர்மம் கொடுக்க போகிறேன், இந்த நோம்பில் நான் எவ்வளோ சிக்கனமாக இருக்க போகிறேன், இந்த நோம்பில் நான் என்ன ஆடம்பரமான வாழ்க்கையை விட போகிறேன். ஒரு நாளைக்கான டைம் டேபிள் நம்மள்கிட்ட இருக்கா? இருக்கு. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? இருக்கு. சஹர் சாப்பிடணும், 3/4 மணி நேரம் ஃபோனை நோண்டணும், சுபுகு தொழணும், திரும்ப போய் படுக்கணும், அப்புறம் நேரம் நோம்பு திறக்க எஞ்சி வரணும், அப்புறம் நோம்பை திறக்கணும், திரும்ப ஃபோனை நோண்டணும், அடுத்து ஒரு 2 ரக்காயத்தை தராவி தொழணும். நம்ம டைம் டேபிள் இதுதான். இந்த டைம் டேபிள் இருக்கக்கூடாது. இந்த டைம் டேபிளை டோட்டலாக மாற்றுங்க. எந்த அளவுக்கு மாற்றணும்? நீங்கள் விடக்கூடிய மூச்சில் கூட ஒரு திக்ரு செய்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அப்படி நம்மளால் பண்ண முடியுமா? முயற்சித்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எதுவும் முடியும். ஏன்னு சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு உள்ள தூய்மையோடு இஹ்லாஸோடு யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியே நம்ம காமிக்கிற முகம் வேற, வெளியே நம்ம காமிக்கிற முகம் வேற, நமக்கு தெரியும் நம்ம முகம் எது அப்படின்ட்டு. வெளியே ரொம்ப தக்குவாதாரியாக ரொம்ப இரையச்சம் உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்வோம். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன ஹராம செஞ்சிருக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடந்திருக்கோன்ட்டு. இப்படி ஈமானோடு யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிச்சு விட்டுறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மாதத்தில் இரவுல நின்று வணங்குவதன் மூலமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்புல உங்களால் முடிஞ்சா நீங்க ஷைத்தானோடு போட்டி போட முடிஞ்சா, ஷைத்தானோடு போட்டி போட்டு அவனை வெல்ல முடியக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லீமாக மூமினாக நீங்கள் இருந்தால், இப்போது இறுதியாக சொல்லக்கூடிய இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் சரியாக செய்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதில முதுகத்துன் இதா ஸஹிதத் ஸஹிதல் ஜஸது குல்லுஹு
மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சரியாக ஆகிவிட்டது என்று சொன்னால், சீராக ஆகிவிட்டது என்று சொன்னால் அவனுடைய உடல் முழுக்க சீராகிவிடும். அது ஒருவேளை கெட்டு போச்சுன்னா அவனுடைய உடம்பு முழுக்க கெட்டு போயிடும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்ன சதத்துண்டு நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா வஹியல் கல்பு, அதுதான் உங்களுடைய இதயம், உங்களுடைய உள்ளம் சொன்னாங்க. என் உள்ளம் சரியாயிருச்சுன்னு சொன்னா நான் செய்யக்கூடிய எல்லா அமலும் சரியாயிரும். எல்லா அமலும் சரியா இருக்கு. ஆனா உள்ளம் சரியா இல்லைன்னு சொன்னா எல்லா அமலும் கெட்டு போயிடும். எப்படி? ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு புது வீடை கட்ட போறோங்க, புது வீடை கட்டி முடிக்கிறோம், புது வீடை கட்டி முடிச்சிட்டோம், வாங்க சொல்லப்பட போகுது. கெட்ட நாத்தம் தரக்கூடிய விஷயங்களும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த வீடை மணக்க வைக்கணும்னு சொல்லி அதுக்கு மேலேயே நம்ம நறுமண பத்திகளையோ அல்லது சாம்பிராணிகளையோ நம்ம மணக்கணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அதில் ஏற்றி வைக்கிறோம்னு சொன்னா வீடு மணக்குமா இல்லை கூட கொஞ்சம் நாருமான்னு கேட்டா கூட கொஞ்சம் தான் நாரும், கண்டிப்பா மணக்காது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அங்க இருக்கக்கூடிய சாக்கடைகளை எல்லாம் வெளியே அகற்றணும். துர்நாற்றம் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளியே தள்ளணும். வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம பத்தியை பொருத்தி வச்சோம் சொன்னா நல்ல நறுமணமாக இருக்கும். அப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பொய் பேசுறது, புறம் பேசுறது, புரணி பேசுறது, வஞ்சகத்தன்மை, பிறர் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய எண்ணம், பிறர் வாங்கக்கூடியதை பார்த்து பொறாமைப்படக்கூடியது, பிறருடைய பொருளின் மீது ஆசைப்படுவது என்ற கெட்ட சாக்கடைகளை எல்லாம் நம் மனதில் இருந்து நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே அப்படியே அப்புறப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் நல்ல அமல்கள் என்கின்ற நறுமண பொருட்களை கொண்டு நமது உள்ளமும் நமது உடலும் நமது கபரும் நிச்சயமாக மனம் வீசும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த நோன்பு மாதத்திலேயே ரொம்ப பாக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டா தாய்மார்கள் தான். இந்த ரமலானுடைய மாதத்துல ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள் யாருன்னு சொன்னா தாய்மார்கள் தான். ஏன் அப்படின்னா, ஆண்களுக்கு கூட வெளியே போகக்கூடிய வேலைகள் எங்கேயாவது இருக்கும், யாராவது ஒரு 4 பேர்கிட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அந்த நேரத்தில் எதையாவது அமல் செய்ய முடியாம தடைப்பட்டு போயிடும். ஆனா பெண்களுக்கு அப்படி ஒரு தடையே இல்லை. காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்கக்கூடிய நேரம் வரையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நசீப், பெரிய பாக்கியம். பாத்திரம் கழுவும் போது கூட திக்ர் செஞ்சுக்கலாம், துணி துவைக்கும் போது கூட ஸலவாத் ஓதிக்கலாம். நீங்கள் உண்ணக்கூடிய நேரத்தை தவிர்த்து, உறங்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களிலும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நசீபினை பெற்றவர்கள் பெண்கள் தான். எனவே தாய்மார்களே, தயவு செய்து இந்த ரமலானுடைய மாதத்திலே வீண் பேச்சுக்களில் ஈடுபட்டு விடாதீர்கள், பிறரை பற்றி புறம் பேசி விடாதீர்கள், பிறருடைய குறைகளை குறித்து தயவு செய்து ஒரு நாளும் பேசாதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த உலகத்தில் பிறருடைய குறையை மறைப்பாரோ அவருடைய குறையை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே மறைப்பான். யார் இந்த உலகத்தில் பிறருடைய குறையை வெளிப்படுத்துவாரோ அவருடைய குறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான் மறுமை நாளில் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறுதியாக ஒரு செய்தியை தாய்மாருக்கு சொல்லி முடிக்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறதுக்கு ஒரு வளர்ந்த ஒரு பெண்மணி வராங்க. வளர்ந்த ஒரு பெண்மணி. அந்த வளர்ந்த பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏதோ சில விஷயங்களை பேசிட்டு விடைபெற்று போய்விடுகின்றார்கள். உள்ள இருந்த ஆயிஷா நாய்க்கு வெளியே வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த நெட்டச்சி உங்கள்ட்ட என்ன பேசிட்டு போறான்? என்ன கேட்டாங்க? இந்த நெட்டச்சி உங்கள்ட்ட என்ன பேசிட்டு போறான் நாயகமே, என்னவா அவளுக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா ஆயிஷா, எவ்வளவு கொடுமையான ஒரு வார்த்தையை நீ பேசிட்ட. நீ பேசின வார்த்தை விஷம் நிறைந்த வார்த்தை அம்மா. இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலிலே நான் கலந்தால் கடல் முழுக்க விஷமாகிவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு சர்வ சாதாரணமா கெட்டச்சி, குட்டச்சி, குண்டம்மா, ஒல்லிக்குச்சி, அவ இவன் சொல்லி அடுத்தவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோமே. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இப்படி நாம் ரமலான் மாதத்தில் நாம் அடைந்தோம் என்றால் நமது அனைத்து
அமல்களும் அழிந்துவிடும். எனவே நமது உள்ளத்தையும் உடலையும் அனைத்து ஹராமான காரியங்களை விட்டு காப்பாற்றி இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல அமல் செய்து நல்லோர்களாக வாழ்ந்து சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நுழைய செய்வதோடு நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக ஒரே சபையிலே ஒரே வரிசையிலே அமரக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. أستغفر الله أستغفر الله أستغفر الله العلي العظيم. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வேணுமென்றோ அல்லது இக்கட்டான சூழ்நிலையிலோ எங்களுடைய குடும்பத்திற்காகவோ உற்றார் உறவினர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ எங்கள் சுய நினைவோடோ சுய நினைவு இன்றியோ நாங்கள் செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பிழைகள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, நாங்கள் செய்த பாவங்கள் கடுகை விட சிறியதாக இருந்தாலும் மலையை விட பெரியதாக இருந்தாலும் கடலிலே பொங்கி வரும் நுரையளவு இருந்தாலும் வானத்தை முட்டும் அளவிற்கு இருந்தாலும் பூமியை நிரப்பும் அளவிற்கு எங்கள் பாவங்கள் இருந்தாலும் எங்கள் பாவங்கள் ஒன்றும் இல்லாமல் ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, இரவிலே நாங்கள் செய்த பாவங்கள் பகலிலே நாங்கள் செய்த பாவங்கள் மாலை நேரத்திலே நாங்கள் செய்த பாவங்கள் எங்கள் கண்களால் செய்த பாவங்கள் காதுகளால் செய்த பாவங்கள் கைகளால் செய்த பாவங்கள் கால்களால் செய்த பாவங்கள் எங்கள் நாவிலால் நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுடைய சிந்தனையால் நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுடைய எண்ணத்தால் நாங்கள் செய்த பாவங்கள் என அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையும் பொழுது பாவங்களற்ற தூய மனிதர்களாக எங்களை நீ ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக. பிறந்த குழந்தைக்கு எந்த பாவங்களும் இல்லாமல் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதோ அதே போன்று பரிசுத்தமானவர்களாக ரமலானுடைய மாதத்தை அடைந்து பரிசுத்தமான அந்த மாதத்திலே பரிசுத்தமான நல்ல அமல்களை செய்து பரிசுத்தமான மனிதர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, ரமலான் மாதத்தில் கொடிய நோய் நொடிகளை கொண்டு எங்களை சோதித்து விடாதே. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, ரமலானுடைய மாதத்திலே வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய அமல்களை நாங்கள் செய்வதற்கு எவ்வித தடைகளையும் ஏற்படுத்தி விடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, ரமலான் பிறை 1 இருந்து பிறை 30 வரையிலும் எல்லா நோன்புகளையும் சரியாக பிடித்து எல்லா பரது தொழுகைகளையும் சரியாக நிவர்த்தி செய்து எல்லா சுன்னத்தான அமல்களையும் முழுமையாக செய்து 30 நாளும் தஹஜ்ஜத்தையும் தராவீகையும் தொழக்கூடிய நசீபினை தருவாயாக. பள்ளிவாசலை அமல்களை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய நசீபினை தருவாயாக. ரமலானுடைய மாதத்திலே கொடிய ஷைத்தானாக இருக்கக்கூடிய செல்போனுகளை விட்டும் டிவிகளை விட்டும் இணையதளங்களை விட்டும் வாட்ஸ்அப்புகளை விட்டும் இன்ஸ்டாகிராம் என்கின்ற பாவ செயலிகளை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. இந்த ரமலானுடைய மாதங்களில் இதுவே மிகப்பெரிய ஷைத்தான்களாக எங்களுக்கு இருக்கிறது யா அல்லாஹ். இவைகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நசீபினையும் ஈமானின் உறுதியையும் எங்களுடைய அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. على محمد صلى الله عليه وسلم.